ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த vlog பார்த்தீங்கன்னா, நாங்கள் மைசூர் வந்து ஒரு 2-3 பிளேஸ் சுற்றி பார்த்தோம். அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா அரண்மனை, அதாவது 100 வருஷத்துக்கு பழமையான நம்ம மைசூர் பேலஸ் தான் சுற்றி பார்க்க போகிறோம். அதாவது வாங்க, இப்போ என்ட்ரி பிளேஸில் இருக்கோம். இங்கே போகும்போதே பார்த்தீங்கன்னா டிக்கெட் எடுத்துகிட்டு தான் நம்ம உள்ளே போகணும். இந்த என்ட்ரி பிளேஸ்லேருந்து உள்ளே போகிறதுக்கே வந்து ஒரு கிலோமீட்டர் இருக்கும். கொஞ்சம் அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கீழெல்லாம் இந்த மாதிரி தான் டைல்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. டைல்ஸ் மாதிரி இல்லை, சிமெண்ட் இது மாதிரி வச்சு போட்டிருந்தாங்க. கொஞ்சம் கால்லாம் வலிச்சது தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூடவே வந்து எந்த லக்கேஜும் உள்ளே அலோடு கிடையாது. லக்கேஜெலாம் நம்ம வந்து வெளியில் கொடுத்துட்டு தான் உள்ளே போகணும். இப்போ வந்து உள்ளே ரீச் ஆச்சு. இப்போ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா க்யூவாக வச்சுருக்கோம். இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, செப்பல் நம்ம வந்து உள்ளே வந்து கொடுத்துட்டு தான் உள்ளே போகணும். உள்ளே செப்பல் போட்டு போகக்கூடாது. ரிட்டர்ன் வரும்போது ரூ. 10 காசு கொடுத்து நாங்கள் செப்பலை வாங்கிட்டு வந்தோம். எங்களுக்கு பார்த்தீங்கன்னா பசங்க 2 பேரையும் தூக்கிட்டு போயிருந்தோம். கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. அவனுங்கெல்லாம் தூக்க கலக்கத்துல இருந்தாங்க. அவங்கள தூக்கிக்கிட்டே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பார்த்துக்கிட்டு இருந்தோம். குழந்தைங்க இருந்தாவே அந்த அளவுக்கு நம்மளால வந்து எதுவுமே விசிட் பண்ண முடியாது. கான்சன்ட்ரேஷனும் பண்ண முடியாது. ஏதோ வந்துட்டோம். ஆனா நான் நெறையா வாட்டி வந்து மைசூர் போயிருக்கேன். என்னால வந்து அந்த பேலஸ் போயிட்டு உள்ள சுத்தி பார்க்கறதுக்கு வந்து டைமே கிடைக்காது. இந்த வாட்டி தான் வந்து நாங்க கரெக்ட்டா ஒரு 4:30 கிட்ட ரீச் ஆகி டிக்கெட் எடுத்துட்டு உள்ள வந்தோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு 35 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம பார்த்துட்டு ரிட்டர்ன் வந்துடலாம். இப்போ இது என்ட்ரி பிளேஸு. உள்ளே போகும்போதே பார்த்தீங்கன்னா 2 சைடு வந்து யானையோட தலையோட உருவம் வந்து வச்சுருந்தாங்க. ஏதோ ஒரு பெரிய கோயிலுக்குள்ளே வந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. நான் இன்ன வரைக்கும் வந்து சின்ன வயசுலேருந்து எந்த அரண்மனையும் போய் பார்த்ததில்ல. எனக்கு ரொம்ப நாள் ஆசை இதை வந்து பார்க்கணுன்ட்டு. சின்ன வயசுலேருந்து ஸ்கூல் படிக்கிறதுலேருந்து நான் பார்த்துட்ருக்கேன். இது எங்கே இருக்குது, எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்து பெங்களூருக்கே, அதாவது கர்நாடகா பிளேஸில் செட்டில் ஆகிட்டேன். இப்போ இங்கே எங்களுக்கு பக்கம் பார்த்தீங்கன்னா மைசூர் தான். இப்போ பெங்களூர்லேருந்து மைசூருக்கு போகணுன்னா கரெக்டாக ஒரு 3 ஹவர்ஸ் 3.5 ஹவர்ஸ்க்குள்ளே ரீச் ஆகிடலாம். ஸோ எனக்கு வந்து ஈஸியாக தான் இருக்குது இங்கே இருக்க பிளேஸ்லாம் போய் சுற்றி பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஒரு பெரிய இது மாதிரி லைட் செட்டிங்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்போ வந்து இருந்த லைட் செட்டிங்கு, அப்போ போட்டிருந்த லைட் எல்லாமே அதே மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. கீழே போட்டிருக்க அந்த டைல்ஸு இதெல்லாமே வந்து அந்த காலத்தில் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்கல்ல, டைல்ஸு அந்த மார்பிள்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு இப்போ உள்ளே போகும்போதே. இந்த தூணெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா இருந்துச்சு. 100 வருஷத்துக்கு மேலேயும் இன்னும் நல்லா இருக்குன்னா, அப்போ எந்த அளவுக்கு கட்டியிருப்பாங்கன்னு பாருங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அதாவது லாஸ்ட்டா வந்து மைசூரோட வம்சாவளி அரசர் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் அரசர் கிருஷ்ணராஜா. அந்த பேரில் தான் இந்த பெங்களூரு கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா கேஎஸ்ஆர் பெங்களூர், கேஎஸ்ஆர்னு வருது. கிருஷ்ணராஜா அதுதான் கேஎஸ்ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொல்கிறது கரெக்டாக என்னன்னு தெரில. அதாவது கரெக்டாக உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது இந்த மைசூரோட வம்சாவளி மக்கள் எல்லாருமே வந்து உடையார் ஜாதியினத்தை சேர்ந்தவங்க. அதாவது உடையார் மக்கள் தான் வந்து இந்த மைசூரை வந்து ஆண்டவர்கள் எல்லாருமே வந்து வம்சம் எல்லாமே அந்த உடையார் வம்சத்தை சேர்ந்தவங்க தான். அவங்க வந்து அவங்களோட அம்மா பாட்டி, அதாவது தாத்தா பாட்டன், இது அவங்களோட ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக வச்சுருந்தாங்க. என்னால் ஃபுல்லாக வந்து வியூ பண்ணி எடுக்க முடியல வீடியோஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முன்னாடி பின்னாடி பார்த்தீங்கன்னா மக்கள் கூட்டம் அதிகமாக வந்துக்கிட்டே இருந்தாங்க. கொஞ்சம் புஷ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு, நம்மளை தள்ளி விட்டுட்டே போகிற மாதிரி இருந்துச்சு. அதனால் வந்து என்னால் வீடியோ அந்தளவுக்கு எடுக்க முடியல குழந்தைய வச்சுட்டு. ஏதோ என்னால் முடிஞ்சது கொஞ்சம் வீடியோஸ் எடுத்தேன். ஏன்னா பார்க்காதவங்க பார்க்கட்டுமே, என்ன மாதிரி வந்து வர முடியாமல் வந்து அந்த இடத்துல பார்க்க முடியாத இருக்கிறவங்க அட்லீஸ்ட் கொஞ்சமாவது பார்க்கட்டுமேன்னு தான் நான் எடுத்தேன் வீடியோஸு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பெரிய கண்ணாடி
பயங்கரமான கண்ணாடி இது. இதில் இடையில பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டு வச்ச மாதிரி ஒரு குழந்த அழகாக இருந்துச்சு. அந்த குழந்த வந்து லைட் வச்சுருக்கிறது வந்து அந்த கண்ணாடிக்கு வந்து வர மாதிரி வச்சுருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த ராணியை தூக்கிட்டு போகிற பல்லக்கு இது. இது வந்து அந்த ராணிகள் யூஸ் பண்ண வந்து கண்ணாடி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ரூம்ஸு. அந்த ரூமெல்லாம் வந்து ஓப்பன் பண்ணிலாம் வைக்கல. நார்மலாக தான் வச்சுருந்தாங்க எல்லாமே. காமனாக வந்து நம்ம உள்ளே வந்து அப்படியே பார்த்துட்டு போகிறதா மாதிரி தான் இருக்கும். இந்த ஸ்டெப்ஸு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குறுகலாக அப்படியே நீட்டாக எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துச்சு. இந்த பாருங்க லைட்டெல்லாம் பார்த்துங்க ரொம்ப பழசாக இருந்துச்சு. ஆனால் லைட்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து புதுப்பிச்சுட்டு தான் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச இதெல்லாம் வந்து ஒரு மண்டபமாக இருக்குமா, உள்ளாரையே இருக்குது இது மாதிரி. மேரேஜ் பண்ணுறதுக்கு மண்டபமாக இருக்குமா, இல்லை ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு இருக்குமான்னு தெரியல. எல்லாம் அழகழகாக ஒரு தூண் வடிவத்தில் எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா சில்வர் டோரு. இது வந்து சில்வர் டோர்னு அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது பல்லக்குன்னு சொல்கிறாங்க. அந்த காலத்தில் வந்து அந்த பெண்களை வச்சு தூக்கிட்டு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த அரசிகளை அந்த பல்லாக்கு தான் இது. இது பார்த்தீங்கன்னா அந்த ரவுண்ட் பெரிய லைட் 280 kilos of golden throne. The king sat on the golden throne. He was the 10 days for royal ceremony. It was any other royal case. He was the green gallery only for royal delegates. இந்த பிளேஸ்ல Royal women behind the curtain. நடந்துச்சு. அந்த காலத்தில் ஹிஸ்ட்ரி வந்து அவருக்கு தெரியும் போல. அதை பற்றி பார்த்தீங்கன்னா பொதுமக்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாரு. அப்போ போட்ட லைட்டு, அப்போ போட்ட செட்டிங் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. 100 வருஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. இன்னும் நல்லா இருக்குன்னா அப்போ வந்து பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. ஒரு சில பிளேஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து புதுசாக வந்து புதுப்பிச்சிட்டு இருந்தாங்க, ஆல்ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.